ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்வீட் பேன் தோசை நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அரிசியை நம்ம 4 மணி நேரம் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கு. நல்லா ஊறி இருக்கணும். அந்த அரிசி நல்லா பச்சரிசி ஊறி இருக்கணும். இதுக்கு ஏலக்காய், தேங்காய் பல்லாவும் எடுத்து வச்சுருக்கு, திருவியும் வச்சுருக்கு. மிக்ஸி ஜாரில் அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். ஊறின அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு ஏலக்காயை எடுத்து அதிலே போட்டுடலாம். திருவின தேங்காயை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இதோட கொஞ்சம் சாதம், ஒரு 2 ஸ்பூன் சாதம் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இன்னும் தண்ணி ஊற்றி வைக்கணும். இன்னும் தண்ணியாக இருக்கணும். அதனால் மிக்ஸி ஜாரையும் கழுவி அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கு. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. அதை ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி கரைய விடணும். அடுப்பில் வச்சு கரைய விட்டுக்கலாம். வெல்லத்தில் மண் இதெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக கரைய வைக்கணும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மாவில் ஒரு சல்லடை வச்சு வடிச்சுக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குவோம். மாவையும் அதையும் நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்குவோம். மாவு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். இந்த பேன் தோசைக்கு ரொம்ப திக்காக வேண்டாம். நம்ம இட்லி மாவாட்டம்லாம் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம துண்டு துண்டாக சின்னதாக பல்லாக அரிஞ்சு வச்சுருக்க தேங்காயை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதையும் அந்த மாவோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சோடா உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். நம்ம உடனே செஞ்சு உடனே ஊற்றுறதுனால கொஞ்சம் சோடா உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோடா உப்பு. மாவு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த கரண்டியில் கலர் மட்டும்தான் தெரியும், அந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு, கொஞ்சம் குழிவான பேனாக இருக்கணும். அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். இந்த தோசை போட்டு கொஞ்சம் தேங்காய் நம்ம வறுத்ததுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு, அதை மேலே தூவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டணும். அதே போல் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது. ரொம்ப ஈஸி, ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற பேன் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.